விண்மீன்களோட சீரமைப்பு, ஜோதிடம், மனிதனின் உணர்வு நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். இரவு நேரங்கள்ல நம்ம பார்க்குற வானம், நட்சத்திரங்களும், கோள்களும் நிறைஞ்ச ஒரு சாதாரண வெளி மட்டும் கிடையாது. உண்மை என்னன்னா, அந்த வானம் உங்க உணர்வு நிலையோட, உங்க கான்ஷியஸ்னஸோட ஒரு பிரதிபலிப்பு தான். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சித்தர்கள் இந்த வானத்த வெறும் வேடிக்கை பார்க்குற இடமாவோ, இல்ல வெறும் கோள்கள் இருக்கிற மண்டலமாவோ மட்டும் பார்க்கல. உண்மைய சொல்லப்போனா, நம்ம சித்தர்கள் ஏதோ வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்ல. அவங்க மருத்துவர்கள், ரசாயன வல்லுனர்கள், யோகிகள், அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த தத்துவ ஞானிகள். இது மாரி பல விஷயங்கள சொல்லிக்கிட்டே போலாம். திருமூலர், அகஸ்தியர், போகர், கோரக்கர் இது மாரியான சித்தர்கள் எல்லாம் வெறும் கவிதைகள மட்டும் நம்மளுக்கு எழுதிக் குடுத்துட்டு போகல. அவங்க வானியல், அதாவது ஆஸ்ட்ரோனமி, மருத்துவம், சுவாசக்கலை, அதாவது பிராணாயாமம், அப்புறம் உணர்வு நிலை குறிச்ச ஒரு நுணுக்கமான அறிவியல இந்த உலகத்துக்கு குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டத்துல இருக்குது. இந்த பிண்டத்துல இருக்கிறது தான் இந்த அண்டத்திலயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்து மேல தான் அவங்களோட ஒட்டுமொத்த தத்துவங்களும் அமைஞ்சிருக்கு. அதாவது மேக்ரோகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சமும், மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்ற இந்த மனித உடலும் வேற வேற இல்ல. இது 2மே ஒண்ணோட ஒண்ணு பிரதிபலிப்பா தான் இருக்குது. அப்படிங்கிற தத்துவத்த அடிப்படையா கொண்டு தான் இருக்குது. இந்த கிரகங்களோட இயக்கம்ங்கிறது உங்க தலைவிதிய தீர்மானிக்கிற ஒரு மந்திரம் கிடையாது. அதையெல்லாம் காஸ்மிக் கடிகாரங்கள்னு, அதாவது காஸ்மிக் கிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி நேரம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்ச் உதவுதோ, அதே மாரி தான் உங்களோட வாழ்க்கை எந்த ஆற்றல் சுழற்சியில இருக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு கடிகாரமா இந்த ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்லலாம். பண்டைய தமிழ் வானியல் இந்த கிரகங்களோட நகர்வை ரொம்ப துல்லியமா கணிச்சுது. ஆனா அதோட நோக்கம் வெறும் ஜோசியம் பார்க்கறது மட்டும் இல்ல. அதோட உண்மையான நோக்கம் என்னன்னா சீரமைப்பு, அலைன்மெண்ட். சித்தர்கள் இந்த வானியல வெறும் கணிப்பின் மூலியமா நம்மளுக்கு சொல்லல. அவங்க இந்த விஷயங்களை தீவிரமான உள்நிலை ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சந்திரனோட சுழற்சிக்கும் நம்ம உடலோட இன்டர்னல் ரிதம்க்கும், அதாவது உள்நிலை தாளத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, சூரியனோட இயக்கம் எப்படி நம்ம உயிர் சக்தியை, அதாவது வைட்டாலிட்டியை பாதிக்குது, நம்ம சுவாசத்தோட ரிதம், அதோட தாளம் கிரகங்களோட சுழற்சியை எப்படி பாதிக்குது, இது மாதிரியான பல கேள்விகளை அவங்க எழுப்பி அவங்களுக்குள்ள இந்த பிரபஞ்ச பேராற்றல் மூலமா கிடைச்ச பதில்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அனுபவபூர்வமான அறிவை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன அறிவியலும் சித்தர்களோட இந்த உள்ளுணர்வை மெல்ல மெல்ல உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. நாம இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல வானியல்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வெறும் மூட நம்பிக்கையா மட்டும் பார்க்காம அறிவியல் பூர்வமாகவும் நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பிராக்டிக்கலா பயன்படும் அப்படிங்கிற விஷயங்களையும், உங்களோட அன்றாட வாழ்க்கையில பயன்படக்கூடிய பயிற்சிகளை பத்தியும் பார்க்க போறோம். இதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேர்மையா அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் கிரகம் உங்க கோவத்தை தூண்டுது, வியாழன் உங்க அதிர்ஷ்டத்தை மாத்துது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இங்க ரொம்ப கம்மி. உண்மையை சொல்ல போனா, நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் உங்களை கிராஸ் பண்ணி போகுதுன்னா, அந்த ட்ரக்கோட கிராவிடேஷனல் புல், அதாவது அதோட ஈர்ப்பு விசை உங்களை அஃபெக்ட் பண்றதை விட, இந்த கிரகங்கள் தூரத்தில் இருக்கிற அந்த கிரகங்களோட ஈர்ப்பு விசை உங்களை ரொம்ப கம்மியா தான் அஃபெக்ட் பண்ணுது. பூமியோட மின்காந்த சக்தி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிற இந்த கிரகங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம சித்தர்கள் இந்த ஜோதிடத்தை பத்தியும், வானியலை பத்தியும், இந்த கிரகங்களை பத்தியும் சொன்ன விஷயங்களை ஒரு கற்பனைக்குள்ள போயிடாம, ஒரு போலியான அறிவியல் கற்பனைக்குள்ள, ஒரு சூடோ சயின்ஸ்குள்ள போயிடாம தெளிவான விளக்கங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நம்ம இப்ப பயன்படுத்த போற டெக்னிக் பேரு தான் சிஸ்டம்ஸ் திங்கிங், அமைப்பியல் சிந்தனை. நம்ம பூமி சூரிய சுழற்சிக்குள்ள, அதாவது சோலார் சைக்கிள்குள்ள பிணைக்கப்பட்டிருக்குது. சூரிய கதிர்வீச்சுகள் பூமியோட காந்த புலத்தை, ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பாதிக்குது. இந்த காந்த புல மாற்றங்கள் மனிதர்களோட தூக்க முறைகள், ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், இதய துடிப்பு மாறுபாடு, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, உடலோட உயிரியல் தாளம், அதாவது சர்க்காடியம் ரிதம்,
இது மாதிரியான விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இத அறிவியல் பூர்வமா பயாலஜிக்கல் என்ட்ரெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனோட நரம்பு மண்டலம் வெளிப்புற சுழற்சிகளோட தாளங்களுக்கு, அதாவது ரிதம்க்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு ஒத்திசைவுக்கு, ஒரு கோஹரன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இல்ல. இது ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வு சார்ந்த அறிவியல். 2 அதிர்வு மண்டலங்கள் ஒரே அலைவரிசைய, அதாவது ஃப்ரீக்வன்சிய பயன்படுத்தும் போது ஒன்னோட ஃப்ரீக்வன்சி இன்னொன்னோட ஃப்ரீக்வன்சிய பாதிக்குது. உங்க மூளை பீட்டா, டெல்டா, தீட்டா, ஆல்பா, காமா இது மாதிரியான மின்சார அலைகளை உருவாக்குது. அதே போல இந்த பூமியும் ஒரு மின்காந்த அதிர்வை உருவாக்குது. அதுக்கு பேரு ஷூமன் ரெசோனன்ஸ். இதோட ஃப்ரீக்வன்சி 7.83 ஹெர்ட்ஸ். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி மனிதனோட ஆல்பா பிரெயின் ஃப்ரீக்வன்சியோட ஒத்து போகுது. இதத்தான் சித்தர்கள் கவித்துவமா பிரபஞ்ச சுவாசம்னு சொன்னாங்க. இந்த பூமி பிரபஞ்சத்தோட சுவாசிக்குது, மனிதன் இந்த பூமியோட சுவாசிக்கிறான். as within so without, as without so within. பிரபஞ்ச சுவாசம்ங்கிறது ஒரு வாழும் தாளம், ஒரு லிவிங் ரிதம். பிராணன் அப்படிங்கிறது வெறும் காத்து இல்ல, அது சுவாசத்தின் மூலியமா கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு உயிர் சக்தி வடிவம். உங்க சுவாசம் நேரடியா உங்க அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துதுன்னு மாடர்ன் பிசியாலஜி சொல்லுது. மெதுவான சீரான சுவாசம் உங்க வேகல் டோனை இன்க்ரீஸ் பண்ணுது. இது உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உதவும். சித்தர்கள் சொன்ன ஒரு மாபெரும் அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திர சுழற்சி மனிதனோட தூக்கத்தை பாதிக்குது. தூக்கம் உங்க உணர்ச்சி நிலைத்தன்மையை, எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை பாதிக்குது. உணர்ச்சி நிலைத்தன்மை உங்க சிந்தனையை பாதிக்குது. உங்க சிந்தனை உங்க செயலை பாதிக்குது. உங்க செயல் உங்க ரிசல்ட்டை பாதிக்குது. சித்தர்கள் இந்த சங்கிலி தொடரை கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க. சந்திரன், அதாவது நிலவு உங்களை கட்டுப்படுத்துதுன்னு அவங்க சொல்லல. அதுக்கு மாறா இயற்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையை நடத்த கத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு உன்னதமான சுற்றுச்சூழல் அறிவியல். இதை புரிஞ்சுக்காம வேலை செய்யறதால தான், வாழ்க்கை நடத்துறதால தான் உங்க வாழ்க்கையில பல குழப்பங்களும் ஏமாற்றங்களும் நடக்குது. இந்த இயற்கையோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நகர ஆரம்பிக்கும் போது இந்த இயற்கைக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ஒத்திசைவு ஏற்படுது, ஒரு கோஹரன்ஸ் ஏற்படுது. அது உங்க வாழ்க்கையை சுலபமா மாத்திரும். உதாரணத்துக்கு, ஒரு ரூம்ல டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கவைகளை அதிர வைக்கும்போது அதே ரூம்ல இன்னும் பல இசைக்கவைகளை, டியூனிங் ஃபோர்க்ஸை, அதே அதிர்வுல ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கவைகளை வச்சிருந்தீங்கன்னா அந்த எல்லா இசைக்கவைகளும் சேர்ந்து அதிர ஆரம்பிக்கும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ், அதிர்வு. சில கிரக அமைப்புகள், அதாவது பிளானட்டரி அலைன்மெண்ட்ஸ், குறிப்பிட்ட ஆற்றல் பண்புகளை பெருக்குது அப்படின்னு சித்தர்கள் நம்பினாங்க. உதாரணத்துக்கு, அமாவாசை அன்னைக்கு உங்களோட உள்நோக்கிய பயணம் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அமைதி அப்புறம் பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உணர்ச்சிகளோட உச்சநிலை அப்புறம் விழிப்புணர்வு இது எல்லாம் அதிகமா இருக்கும். இன்னைக்கும் பௌர்ணமி காலத்துல ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்ட்ஸ்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதிகமான கேசஸ் பதிவாகிறதா புள்ளி விவரம் சொல்லுது. அறிவியல் இதை பத்தி இன்னும் பல தர்க்கங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு மறுக்க முடியாத உண்மையா தான் இருக்குது. சித்தர்கள் வானத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், இயற்கையோட சேர்ந்து அதோட ஒத்து செஞ்சு வாழ கத்துக்குங்கன்னு தான் சொல்றாங்க. இயற்கைக்கு ஆப்போசிட்டா நம்ம போகும்போது தான் எதிர்வினைகள் நிறைய நடக்கும். இயற்கையோட ஒத்து செஞ்சு வாழ பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு ஒத்திசைவு நிலைக்கு, கோஹரன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஒரு ஃப்ளூயிடிக்கான லைஃபுக்கு நம்ம வந்துடுவோம். இந்த இடத்துல தான் நம்ம ரீவைரிங் த பீயிங் அப்படின்ற ஒரு முழுமையான கட்டமைக்கப்பட்ட ஆன்மீக திட்டம் தேவைப்படுது. இது வெறும் தியான வகுப்புகள் இல்லை, இது உங்க இருப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான முறை. நம்ம உடம்பும் மனசும் பல வருஷங்களா பழைய பழக்க வழக்கங்களாலையும் தவறான புரிதல்களாலையும் வயரிங் பண்ணப்பட்டிருக்குது. நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகள் உங்களை அந்த பழைய கட்டமைப்புகள்ல இருந்து விலக்கி உங்க ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தோட தாளத்தோட, அதோட ரிதமோட ஒரு ஒத்திசைவு நிலைக்கு கொண்டு வந்துடும். இந்த பயிற்சிகள் உங்க நரம்பு மண்டலத்தை சீரமைச்சு உங்களை லிபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலைக்கு, அந்த விடுதலை நிலைக்கு கூட்டிட்டு போகும். உங்க லௌகீக வாழ்க்கைய, மெட்டீரியல் லைஃபை ரொம்ப ஃப்ளூயிடிக்கா மாத்திரும்.
அதாவது உங்க வாழ்க்கையில நீங்களே ஏற்படுத்திக்கிற தடைகளை நீக்கி, உங்க வாழ்க்கைய ஒரு ஃப்ளூயிடிக் ஸ்டேட்டுக்கு ஒரு நீரோட்டம் போல ஓட வைக்கும். இது உங்களுக்கு கோஹெரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருமைப்பாட்ட குடுக்கும். உங்க எண்ணம், சொல், செயல் இது 3ம் ஒரே திசையில பயணிக்கும்போது, வெற்றிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமா மாறிரும். நம்ம பயிற்சிகள் உங்கள இந்த பிரபஞ்சத்தோட தாளத்தோட இணைய வச்சு, உங்க மனசுல ஒரு அமைதிய ஏற்படுத்தி, வாழ்க்கையில அமைதியையும், பல மாற்றங்களையும் குடுக்கும். இன்னைக்கு ஜாதகம்ங்கிறது மனித வாழ்க்கையோட ஒரு மேப்புங்கிற மாரி தவறா புரிஞ்சுக்கப்படுது. ஆனா சித்தர்களோட பார்வை ரொம்ப நுணுக்கமானது. நீங்க பொறந்த தருணம்ங்கிறது அந்த நேரத்தோட பருவகால நிலை, சீசனல் பொசிஷன், சூரிய சுழற்சி நிலை, சோலார் சைக்கிள், சந்திர சுழற்சி நிலை, லூனார் ஃபேஸ் இது மாதிரியான விஷயங்களோட ஒரு புகைப்படம், ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. நவீன அறிவியல்ல இத எபிஜெனடிக் இம்ப்ரிண்டிங்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் காரணிகள், அதாவது என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் உங்க மரபணுக்களோட வெளிப்பாட்ட, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. சித்தர்கள் நீங்க பிறந்த காலத்தை வச்சு, அந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்தல. ஜோதிட சாஸ்திரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? உங்களுக்குள்ள எந்த மாதிரியான தன்மைகள் விதைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி எப்படி உங்களை மோல்டு பண்றது, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், உங்க வாழ்க்கைய அதன்படி கொண்டு போறதுக்காகவும் தானே ஒழிய, இவ்வளவு நாட்களா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஜோசியத்துல என்ன இருக்குதோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையும் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, உங்க விதி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, முடங்கி போய் உட்கார்றதுக்காக இல்ல. சித்தர்கள் கலை இது. பல பிரச்சனைகளுக்கு அறிவியல் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு காலம் கடந்த தீர்வுகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனவங்க சித்தர்கள். உங்க வாழ்க்கைக்கான தீர்வை ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி உங்க வாழ்க்கைய லீட் பண்றதுக்காகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர்களோட நூல்கள் நம்ம உடலோட ஆற்றல் மையங்கள்னு சொல்லக்கூடிய, ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய சக்கரங்களையும், இந்த பிரபஞ்ச தத்துவத்தையும், காஸ்மிக் பிரின்சிபல்ஸையும் தொடர்பு படுத்துது. நாம இந்த அறிவியலை பொறுப்புணர்வோடு அணுகணும். சக்கரங்கள் உங்க உடம்புல இருக்கிற ஒரு பிசிக்கல் ஆர்கன் இல்ல, அதெல்லாம் ஆற்றல் மையங்கள், சைக்கோ எனர்ஜெட்டிக் மாடல்ஸ். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நவீன அறிவியலின்படி நம்ம ஆன்மீகம் சொல்ற சக்கரங்கள் இருக்கும் இடங்கள்ல நரம்பு மண்டலத்தோட முக்கியமான முடிச்சுகள், அதாவது நர்வ் பிளெக்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன? காக்சிஜியல் பிளெக்சஸ், அது மூலாதார சக்கரம். சேக்ரல் ஆர் பெல்விக் பிளெக்சஸ், இது சுவாதிஷ்டானம். சேலியாக் ஆர் சோலார் பிளெக்சஸ், மணிப்பூரகம். கார்டியாக் பிளெக்சஸ்னா அநாகதம். சர்விக்கல் ஆர் ஃபேரேஞ்சியல் பிளெக்சஸ், விசுத்தி. சீரான சுவாசம் மற்றும் கவனத்தின் மூலயமா இந்த பகுதிகளில் இருக்கிற நரம்புகளோட செயல்பாடுகளை மாற்றி அமைக்க முடியும். சித்தர்கள் இந்த சக்கரங்களை விண்வெளி தத்துவத்தோட இணைக்கிறதன் மூலமா உண்மையில அவங்க மனித உடல் இயங்கியலை, அதாவது ஹியூமன் பிசியாலஜிய ஒரு மேப்பா, ஒரு வரைபடமா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பயிற்சிக்கு பேரு லூனார் பிரெத். இந்த பயிற்சியோட நோக்கம் உங்க உணர்ச்சி வேகத்தை சந்திர கலையோட சீரமைக்கிறது. அமாவாசை அன்னைக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து 4 வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்கணும், 8 வினாடிகள் மூச்சை வெளியே விடணும். வெளியே விடுற மூச்சு நீண்டதாகவும் மெதுவாகவும் இருக்கும்போது உங்க உடல் ஒரு அமைதி நிலைக்கு வரும், ஒரு டீப் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டேட்டுக்கு வரும். இது உங்க ஆள் மனசுல புது எண்ணங்களை விதைக்கிறதுக்கு உதவும். உங்க இலக்குகளை அந்த அமைதியான நிலையிலிருந்து நினைச்சு பாருங்க. அடுத்தது, பௌர்ணமி காலத்துல 6 வினாடிகள் மூச்சை உள்ள இழுத்து 6 வினாடிகள் மூச்சை வெளியே விடணும். இது உங்க இதய துடிப்பு, அப்புறம் மூளை அலைகள், இது ரெண்டையும் ஒரு சீரான ஒத்திசைவுக்கு, ஒரு கோஹரன்ஸுக்கு கொண்டு வரும். அந்த சமயத்துல உங்க உணர்ச்சிகளை ஒரு விட்னஸா, ஒரு சாட்சியா இருந்து கவனிங்க. இந்த பயிற்சியை அந்தந்த நாட்கள்ல மட்டும்தான் பண்ணணுமா? இல்ல, தினமும் பண்ணலாம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி காலம் வரைக்கும் வளர்பிறை, அதாவது வேக்சிங் ஃபேஸ். இந்த சமயத்துல நீங்க உங்களுக்குள்ள எடுக்கிற மூச்சு காத்தோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். இது உங்க ஆற்றலை அதிகப்படுத்தும். அமாவாசை அன்னைக்கு சந்திரனோட ஈர்ப்பு விசை பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது உங்க உடல்ல இருக்கிற நீர் சத்தை, அதாவது ஃப்ளூயிடிக் லெவல்ஸை பாதிக்குது. உங்க பெல்விக் பிளெக்சஸ், அதாவது சுவாதிஷ்டான சக்கரம்
இந்த மாற்றத்த முதல்ல உணரும். இப்போ நான் சொல்லிக் குடுத்த மாதிரி 4 வினாடிகள் மூச்ச உள்ள இழுக்கிறதுக்கும், 8 வினாடிகள் மூச்ச வெளிய விடுறதுமான இந்த பயிற்சிய செய்யும்போது, உங்க நரம்பு மண்டலத்த அமைதிப்படுத்தி, அந்த ஈர்ப்பு விசையினால ஏற்படுற பாதிப்ப, அந்த பதட்டத்த தடுக்கும். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் வார்னிங் ஃபேஸ், தேய்பிறை. இந்த சமயத்துல மூச்ச வெளிய விடுற நேரத்த கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க. இது தேவையில்லாத உணர்ச்சிகள வெளியேத்துறதுக்கும், டீடாக்ஸ் பண்றதுக்கும் உதவும். தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சிய செஞ்சா போதும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமோ, இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இந்த பயிற்சிய செய்யலாம். அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த நவீன காலத்துல மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது, ஏதோ கண்ண மூடிட்டு நீங்க ஆசைப்படுற விஷயங்களை எல்லாம் கற்பனை பண்றதும், அந்த விஷயங்கள் நடந்த மாரியே அத பாவனை பண்றதும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு தவறா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சித்தர்கள், நீங்க என்ன அதிர்வுல இருக்கிறீங்களோ, அந்த அதிர்வுக்கு ஏத்த மாரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ரெசனன்ஸ் பிரீசிட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அதிர்வே வெளிப்பாட்டின் அடிப்படைன்னு சொல்றாங்க. உங்க நரம்பு மண்டலம் சீரமைக்கப்படும்போது, உங்க முடிவுகள்ல ஒரு தெளிவு பிறக்குது. உங்க செயல்பாடுகள்ல ஒரு உறுதித்தன்மை உருவாகும். உங்க முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள சீக்கிரமா அடையாளம் காண முடியும். இது ஏதோ ஒரு மேஜிக் இல்ல. இது ஒரு காக்னிட்டிவ் அலைன்மென்ட். உங்க நரம்பு மண்டலம் குழப்பத்துல இருக்கும்போது, மேனிஃபெஸ்டேஷன் வெறும் கனவா தான் போகும். நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு கற்பனை பண்ற விஷயங்கள் எல்லாம் பகல் கனவா தான் இருக்கும். இதுவே உங்க நரம்பு மண்டலம் சீரா இருந்துச்சுன்னா, உங்க எண்ணங்கள் மேஜிக் மாதிரி உண்மையில நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத நிறுத்திட்டு, உங்க எண்ணங்கள ஒரு வியூகமா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த எண்ணங்கள உண்மையாக்குறதுக்கு நீங்களே வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. என்னைக்கும் முயற்சி தான் பலன குடுக்கும். இந்த நிலைக்கு உங்கள கொண்டு வர்றது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளோட நோக்கம். ஒரு வருஷமும் பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு முக்கியமான கட்டமா இருக்குது. வானியல் ரீதியா இது வசந்த காலத்தோட தொடக்கம். இந்த சமயத்துல சூரியனோட வடக்கு நோக்கிய நகர்வு பூமியில வெளிச்சத்தையும், ஆற்றலையும் அதிகப்படுத்துது. அறிவியல் ரீதியா பகல் நேரம் அதிகமாகிறது நம்ம உடல்ல செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனோட அளவை அதிகப்படுத்துது. இது வளர்ச்சிக்கான காலம். உங்களுக்குள்ள புது விஷயங்கள விதைக்கிறதுக்கான காலம். இந்த காலகட்டத்துல புது ஒழுங்குகள உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. புது பயிற்சிகள பண்ண ஆரம்பிங்க. உங்களோட மனசுல குழப்பங்கள அகற்றுங்க. உடம்ப டீடாக்ஸ் பண்ணுங்க. இத ஜாதக ரீதியா பார்க்க வேண்டாம். நீங்க ஏதோ கிரகங்கள பயன்படுத்தல. உங்களோட இயற்கையான சொந்த பருவகால நரம்பியல் தன்மைய, அதாவது சீசனல் நியூரோபயாலஜிய பயன்படுத்துறீங்க. சித்தர் திருமூலர் அவரோட பாடல் மூலமா நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கைய தர்றாரு. காயப்பை ஒன்று சரக்கு பல உள, மாயப்பை ஒன்று மற்றுமோர் பையுண்டு, காயப்பைக்கு உள்நின்ற கள்வன் புறப்பட்டால், மாயப்பை மன்னா மயங்கியவாறே. அதாவது இந்த உடல் ஒரு பேக் மாதிரி, ஒரு பை மாதிரி. இந்த பையில பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனா, இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த கள்வன், உள் நின்ற கள்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்திய நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, உங்க அறிவு வெறும் மண்ணா தான் போகும். ரீவயரிங் த பீயிங் அப்படிங்கிறது அந்த கள்வன, அதாவது அந்த உயிர அறிஞ்சு, இந்த பிரபஞ்சத்தோட தாளத்தோட, இந்த காஸ்மிக் ரிதமோட கலக்க வைக்குது. கிரகங்கள் மாறலாம், உடல் முதுமை அடையலாம். ஆனா, அந்த கள்வன் அப்படின்ற அந்த சாட்சி மாறாதவன். ரீவயரிங் அப்படின்றது அந்த சாட்சி உணர்வுல நின்னு உங்க உடம்பையும் மனசையும் சீரமைக்கிறது. அதாவது காயப்பையையும் இந்த மாயப்பையையும் சீரமைக்கிறது. உங்க வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தைகள் எல்லாம் தேவையில்லை. தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்குனாலே போதும். காலையில எந்திரிச்சு சூரிய ஒளியை பார்க்கறது, பகல் நேரத்துல உடம்ப சரியா நீரேற்றம், அதாவது ஹைட்ரேட் பண்றது. இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, பதட்டமான நிலையில் இருக்கிறப்போ மெதுவா சுவாசம் பண்றது. இது மாதிரியான விஷயங்களை செஞ்சாலே போதும். சுவாசத்தை சீரமை, உணவை சீரமை, எண்ணத்தை சீரமை, தூக்கத்தை சீரமை, மற்றது எல்லாமே தானா நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்கு. முறையான பயிற்சிகள கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்க தயாராகாட்டியும், இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களையாவது ஏற்படுத்த தொடங்குங்க. சின்ன அளவிலான ரீவயரிங்க இப்பவே தொடங்குங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில படிப்படியா பெரிய அளவிலான மாற்றத்த கொண்டு வரும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும், சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய.
Thanks for watching. Like, share and subscribe for more insights.